எனக்கு புடிச்ச ஹீரோ யாருன்னு சொன்னாக்கா கமலஹாசன். இளைய தளபதி விஜய் சரி, எடுத்துக்கலாம். சரி. அவரை எடுத்தீங்கன்னாக்கா, அவரு முதல்ல வந்து அரசியல் பிடிக்காதவங்க. ம். தேவையில்ல. ஆ. நடிக்கணும் அப்படின்னு தான் ஒரு குறிக்கோளா இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் அரசியல்ல இறங்க வேண்டிய நோக்கம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு நல்ல குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு புள்ள நினைச்சான்னா, ம். அவன் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறதோ, எப்படியோ வாழறான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும். நமக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கும்போது போலாம். ம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட இருக்கிற புள்ளலாம் வந்து லைஃப்ல நல்லா இருக்கும். ம். நல்லா இருக்குன்னா, கடவுள் அவனுக்கு ஒரு கிஃப்ட் குடுப்பாரு. கண்டிப்பா. அவனுக்குன்னு ஒரு வரத்த ஆண்டவர் குடுப்பாரு. ம். இவன் என்ன பண்றான், இந்த மாரி வண்டி கேட்டான். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ரூ. 2,00,000 செலவு பண்ணி வாங்கி குடுத்தாரு. ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு ஆ. வாங்கி குடுத்தாரு. அவன் என்ன பண்றதுன்னாக்கா, பெட்ரோல் கன்வேஸ் காசு கேட்கறது. ம். எல்லாம் கேக்குது. அப்போ நான் டிமாண்டி காலனியில வந்து ஒரு வீடியோ அங்க ஒரு ஷூட் பண்ணேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்காக ஒரு ஷூட் பண்ணேன். பண்ணும்போது இந்த எனக்கு இவர வச்சு இந்த வெஜிடபிள் கடை மாரி இவர செட் பண்ணி இவரு வச்சிருந்தாங்க. ம். அதனால அங்க நாங்க ஒரு செட்டிங் ஒண்ணு போட்டு அவர வச்சு நாங்க பண்ணும்போது அவர் சொன்னாரு. "ஆ எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார். இந்த மாரி படிச்சிருக்கான். ம். எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. அவன என்ன பண்ணணும். ஆனா அவனுக்கு ஏதோ டேலண்டா பண்ணணும்னு வந்துச்சு." அதான் தலைய வந்து எத்தன வயசுல இருந்து பிடிக்கும்? தல அஜித்த. அவரு ஆரம்ப படம் ஆரம்பம். வாலி வாலி. வாலி பண்ணாரு. அந்த வாலி படத்துலேருந்து வந்து அவரோட ஆனா எனக்கு வந்து தமிழ் ஹீரோஸ் இல்ல. எனக்கு புடிச்ச ஹீரோ யாருன்னு சொன்னாக்கா கமலஹாசன். ம். ஏன்னு கேட்டாக்கா அவர்கிட்ட வந்து மத்தவங்க பாருங்களேன், நடிப்புனாக்கா நீ தலைன்னு சொல்லுவேன் பார்த்தா, திடீர்னு கமலு. நடிப்பு அவர்தான். இல்ல அப்படி நான் அவரு என்ன இப்பயும் தான் நடிக்கிறாரு. நான் பயங்கரமா என்ன நடிக்கிறாரு. சொல்றேன்னு கேட்டா, ஒரு இன்னைக்கு ஒண்ணு சொல்ல போனீங்கன்னா, நல்லா கேட்டுங்க தம்பி. கமலஹாசன் வந்து ஒரு லெஜெண்ட். ம். கமலஹாசன் வந்து ஒரு லெஜெண்ட். அவருக்கு வந்து எல்லா திறமையும் தான் இருக்கு. ம். ஆனா, அதே மாரி நம்ப அஜித் ஏகே அஜித் சாருக்கு எப்படின்னா, அவருக்கும் ஒரு தனிப்பட்ட டேலண்ட் இருக்கு. டேலண்ட் இருந்தா தான் இந்த உலகத்துல வளர முடியும். வர டேலண்ட் முடியும். இல்லனா வர இப்போ முடியாது. அவரு ஒரு பார்க்க போனா வேர்ல்டு லெவல்ல வந்து அவரு ஒரு ரேசர்ன்றது எல்லா நாட்டுக்குமே தெரியும். அதே ஹி இஸ் எ மாரி மல்டி டேலண்ட். மல்டி டேலண்ட். அந்த மாரி. இப்போ சூப்பர் ஸ்டார்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய விஷயம் அவர்ட்ட இருக்கு. அது அவரா கண்டுபிடிச்சது. அவரா கண்டுபிடிச்ச விஷயம் நெறைய இருக்கு. ஆனா இருந்தும் இன்னைக்கு ஒரு காலகட்டம் வர்றோம். ம். அவரு இவ்ளோ வயசாயும், இன்னைக்கும் அவரு முழு டேலண்ட்ட அவரு வெளியில காட்டுறாரு. ஆ. சும்மா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அவரு எது பண்ணாலும் நல்லாருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கும் கமலஹாசனும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அப்படி. இப்போ எவ்வளோ பேர் இப்போ இளைய தளபதி விஜய் சரி, எடுத்துக்கலாம். சரி. அவர எடுத்தீங்கன்னாக்கா, அவரு முதல்ல வந்து அரசியல் பிடிக்காதவங்க. ம். தேவையில்ல. ஆ. நடிக்கணும் அப்படின்னு தான் ஒரு குறிக்கோளா இருந்தது. ஆனா இன்னைக்கு அவரு அரசியல்ல இறங்க வேண்டிய நோக்கம் என்னன்னு கேட்டாக்கா, எல்லா அரசியல்வாதியும் பார்த்துட்டாரு. ஆமா. பார்த்துட்டாரா? இன்னைக்கு எவ்வளவு மிரட்டல்லாம் ஆமா. விட்டுருக்காரு. ஆ. எவ்வளோ அரசியல்வாதிய பார்த்துட்டாரா? கண்டிப்பா. இதுல வந்து எல்லாம் எப்படின்னாக்கா, அ சொல்றது ஒண்ணு, அவங்க செய்யறது ஒண்ணு. இப்போ இந்த நாற்காலியில உட்காந்ததுக்கு முன்னாடி அவங்க பேசுறதுக்கும், ம். அந்த நாற்காலியில அவங்க உட்காந்ததுக்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிற ஆக்டிவிட்டீஸே வேற மாரி இருக்கு. டோட்டலா மாறிடுறாங்க. ம். புரியுதா? அப்போ நீ எங்க இந்த நாட்ட காப்பாத்துவ? நாட்டுல இருக்கிற ஏழை காப்பாத்துவ? என்ன பண்ண போற? என்ன ஒருத்தர் ஒரு பேட்டி கேட்பாரு. வாட் யூ திங்க் அபௌட் இந்தியா அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன் புல்ஷிட் இந்தியான்னேன். வை? என்னங்க ஒரு ஜிஎஸ்டியா? என்னங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்து புல்ஷிட் இந்தியான்னு சொல்றாங்க. ஆமா. வெல்கம் இந்தியான்றாங்க. இந்தியா ஃப்ரீடம் இந்தியான்றாங்க.
and still the bloody still some poor people are suffering like a slave. இன்னைக்கும் எவ்வளவு ஏழைங்க வந்து சுதந்திரம் வாங்கின நாடுன்னு சொல்றீங்க. ஆனா சுதந்திரமே இல்லாத எங்களை மாதிரி முதல்வர்கள் ஒரு சாப்பாடு இனியும் கஷ்டப்படுறாங்க, வீடு பார்க்கறாங்க, தெருவில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கும் பாரு, நீங்க அமெரிக்கால வந்து பிச்சைக்காரனை கண்டாக்கா அவங்க ஒரு விருந்து வச்சு டின்னர் வச்சு கொண்டு போய் நிக்க வச்சுட்டு ஷூட் பண்ணிடலாம். காரணம் கேட்டா அந்த வல்லரசு நாடு பேர் வந்து எக்காரணம் கொண்டு கெடக்கூடாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களோட ரூலிங் அந்த மாதிரி தன்னோட நாட்டுல வந்து வறுமை ஏழ்மைன்றது இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஒரு டின்னர் ஒன்று வச்சு எல்லாரும் சரக்கு எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து நிக்க வச்சு ரோலர் கண்ணு வச்சு அச்சு காலி பண்ணணும். ஒரே போட்டு எல்லாருமே ஒரே ஷாட் தான். அவ்வளவுதான். ரோலர் வச்சு அச்சானா முடிஞ்சு போச்சு. அது இந்த சரவேடி மாதிரி போயிட்டே இருக்கும் பிரிட்டில். அந்த கமல் படத்துல விக்ரம் படத்துல அடிக்கிறாரு அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி காரணம் என்னன்னு கேட்டா அவனோட நாடு அவமதிக்க கூடாது. அவனோட நாட்டை யாரும் அவமதிக்க கூடாது. அப்போ அப்படி நினைக்கிறவன் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல பார்த்தா யூஎஸ் த பெஸ்ட், அமெரிக்கன்ஸ் த பெஸ்ட்னு சொல்றாங்க. என்ன ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தா எல்லா ஃபாரின் நாட்டையும் வந்து இந்தியனை கூப்பிடுறான் வேலைக்கு. நாளைக்கு நீங்க எழுதி ஒரு பாஸ்போர்ட் எடுத்து எழுதி போட்டு இதுதான் எப்படி நீங்க இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்டா பேசுறீங்க வீடியோல? அது வந்து எப்படின்னாங்க, நான் வந்து எங்க அம்மா வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் டீச்சர். நான் வந்து சென்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சேன். எங்க இருக்கு? சென்ட் ஜான்ஸ். சென்ட் ஜான்ஸ். ஆமா. என்னால அந்த ஸ்கூல்ல படிக்கல தாத்தா. அப்போ அம்மா ஒரு டீச்சரா இருந்ததுக்கு அம்மா வந்து இங்கிலீஷ் மீடியம் டீச்சர். தமிழ் மீடியம் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் டீச்சர். அதனால என்ன பண்ணாங்க, நான் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது கையில சாப்பிட்டு அடிப்பாங்க. ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். கொஞ்சம் சாப்பிட தெரியாது. அதே மாதிரி டைனிங் டேபிள்ல ஒரு சாப்பாடு கீழே அது எறியக்கூடாது. ஒரு ரைஸ் ஒரு பறிஞ்ச கூட டைனிங் டேபிள் எறியக்கூடாது. எரிஞ்சதுன்னா ஒரு சாதம் எரிஞ்சா அதுக்கு 3 பைசா வந்து பெனால்டி. 3 பைசா பெனால்டி ஃபைன் கட்டணும். அப்போ ஒரு 10 சாப்பாடு நான் எரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, 10 ரைஸ் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்க. டெக்னீஷியன் அதாவது வந்து நம்மளுக்கு அவங்க கத்து கொடுக்குற டீசன்சி. ஓப்பன் ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். என்ன ஓப்பன் ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். என்ன நாப்கின் யூஸ் பண்ணணும், டிஷ்யூ யூஸ் பண்ணணும், நிறைய கிராமர் ஃபெசிலிட்டிஸ். கிராமர் இந்த மாதிரி வந்து எல்லாம் ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க. ராயல்ட்டினாக்கா ஒரு பெரிய பெரிய விஐபிங்க எப்படி நடந்துவாங்க. அந்த மாதிரி ஒரு லெசன்ஸ், அந்த மாதிரி ஒரு கோச்சிங் தான் எங்க ஸ்கூல்ல எங்களுக்கு கொடுத்தது. ஆமா. இன்னும் பாருங்க, ஒருத்தர் வந்து முஸ்லீம், அவரு முஸ்லீம், செம்ம டைப். அவரு என்னோட வீடியோஸ பார்த்து என்ன தேடி கண்டுபிடிச்சு என்ன சிங்கிலின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நுங்கம்பாக்கத்துல, சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அது அங்க என்ன கூட்டு போனார். இப்படிதான் எப்படி இருக்கணும், குஞ்சிலாம் கட்டிக்கின்னு அதே மாதிரி நான் சொன்னேன், சார் நீங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு வாங்க, வெளியே வெயிட் பண்ண எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறதா ஒரு பார்சல் வாங்கி வந்து என்னை வீட்டை டிராப் பண்ணும். அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஈக்குவலா நீங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறீங்க ஹோட்டல்ல. கூச்சமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறோமே, இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸே சரியில்லையே, என்ன பண்றது சொல்லிட்டு
சரின்ட்டு நான் போயிட்டேன்ப்பா அவர் கூட ஹோட்டலுக்கு. போனாக்கா முதல்ல கொண்டாந்து பெரிய டியூஷு வச்சான். அந்த பெரிய டியூஷன் எதுக்குனாக்கா 8 இட்லி கழுத்துல மாட்டிக்கலாம். மேல சூப்போ எதுவுமே நம்ம துணி மேல படக்கூடாது. அதை எடுத்து போட்டேன். 2வது டிஷ் ஆர்டர் பண்ணோம் வந்தது. சாப்ஸ்டிக்ஸ்னா என்ன தெரியுமா? சாப்ஸ்டிக்ஸ்ன்னு சொன்னா சீனாக்காரன் 2 குச்சியில சாப்பிடுவோம், ஜப்பான்காரன் சீனாக்காரன். அந்த குச்சிக்கு பேர் வந்து சாப்ஸ்டிக்ஸ். அப்போ இவரு என்ன கூட்டு பண்ண ஃப்ரெண்ட் என்ன கேட்டாரு, மைக்கேல் வாட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு. சொன்னேன் சிக்கன் நூடுல் and you require chopsticks. அந்த சர்வ் பண்றான் பாரு ஸ்டீவர்ட், அவன் என்ன இப்படி பாக்குறான், கேவலமா பாக்குறான் என்ன. எனக்கு சப்ளை பண்றான் பாரு, அவன் கோட் சூட் போட்டுங்கிறான், நான் மட்டுமா இருக்கிறேன். அவன் இல்ல என்னை பார்த்துட்டு, சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். ஐ நீட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சாப்ஸ்டிக் அப்படி. ஓகே சார். நான் தான் போய் ஹோட்டல் ஓனர் பேர் ரங்கி அவர்கிட்ட போய் சொல்றான், சார் ஒருத்தர் வந்து உட்காந்துக்காரு, லுங்கிலாம் கட்டிங்கன்னு ஒரு மாதிரியா இருக்காரு, அவரு என்ன சார் சைனீஸ் சாப்பிடுற சாப்ஸ்டிக் கேட்கிறாரு, எது கேட்டாலும் கொடு, எது கேட்டாலும் கொடுன்னு சொல்லிட்டு அங்க உக்காந்து ஓனரு என் டேபிள பாக்குறாரு. நான் சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறேன் அந்த 2 குச்சியில. என் கூட வந்து இருக்கு அவர் சாப்பிட தெரியல, அவர் ஸ்பூன்ல சாப்பிடுறாரு. உண்மையில சொல்றேன், எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குது பெரிய விஷயம் இல்ல. நல்ல மனுஷனுங்களா வேல்யூ இல்ல. தாத்தாக்கு எவ்வளவோ டேலண்ட் இருக்கு, ஆனா அந்த டேலண்ட் எவன் மதிக்கிறான்? அதே என் வீட்டுல கொஞ்சம் பணம் என் டேலண்ட் மதிப்பான். எவ்வளவு பேரை ஏறி இறங்கி பார்த்தேன், எல்லாம் பெரிய உங்க நடிப்பு நல்லா இருக்கு, உங்க பொருள் நல்லா இருக்கு, ஸ்பீச் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா உங்ககிட்ட அந்த கிராமராலிட்டி இல்லையோன்னு கேட்கறான். அதான் சொன்னேன், ஏன் சார் அப்படி போட்டு சூட் போட்டுன்னு தான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு இருந்தா நான் ஏன் சார் உங்களுக்கு தேடி வரப்போ. அவனுங்க கப்பி பசங்க. ஏன் சார் இன்னைக்கு ஒரு போட்டு சூட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா பாயல்ஸ்ல 10,000 ரூபாய். பாயல்ஸ்ல போட்டோ ஷூட்ன்றதெல்லாம் போனதெல்லாம் செகண்டரி. நம்மளால வந்து இப்போ நான் என்னோட அனுபவம் என்னன்னா, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சாப்பிடணும், எங்க போகணுமோ அதை போயிடணும், நம்மளுக்கு என்ன பொருள் வாங்க போகணுமோ அதை வாங்கிடணும், அவ்வளவுதான் என்னோட. இது வந்து நம்ம நல்லவனா நடிக்கணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன், அடுத்த உடனே நடிக்கணும்ன்றது எப்படின்னா தன்னைத்தானே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி. ஆமா, அதுக்காக வாழ்க்கை போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவனை கேட்பான், புரியணும், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் ப்ராசஸ், நான் இப்படிதான் வாழ்ந்தேன். உடனே புரியுது, உன்னோட லைஃப் எப்படி நீ போ, ஆனா உன் லைஃப் கூட என்ன மேட்ச் பண்ணாது. எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், உனக்கு வெஜ்ஜு பிடிக்கும், உனக்காக நான் வந்து வெஜ்ஜு சாப்பிட முடியுமா? இது என் டேஸ்ட், அது உன் டேஸ்ட். அதே மாதிரிதான் மனிதனோட லைஃப் கூட, நான் ஒரு மாடலா இருப்பேன், நீ ஒரு மாடலா இருப்ப, புரியுதா? ஐயோ நீ ஒருத்தன் கேட்கும் போதுல எனக்கு கடுப்பா இருக்கும். எப்படி கடுப்பா இருக்குன்னா, அங்கிள் இவ்வளவு பெரிய போர்டு கார்ல வந்திருக்கான், இவ்வளவு கிராமரா இருக்கான், ஏதோ ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு வந்துக்கிறேன். அதான் சொன்ன, அது அவனோட ஹாபி. அது
அவனோட ஹாபி. அவனோட ஹாபி. இப்போ யாருக்காக அவனை மாத்திக்க மாட்டான். கண்டிப்பா. என்ன இன்னைக்கு சிகார் தெரியுமா? யாரு? சிகார்னா என்ன தெரியுமா? சிகாரா? சிகார் இல்லையே. அதுக்கு பேர் வந்து சுருட்டு தமிழ்ல ஓ, சொல்லலாம். ஆமாமா. சிகார் ஜெயில்ல சிகார். அந்த கதை. அந்த ஒரு சிகாரோட விலை 125 ரூபாய் ஒரே ஒரு சிகார். ஆனா அது மர பாக்ஸ்ல தான் வரும். அந்த சிகார் 20 சிகார் வரும் ஒரு மர பாக்ஸ்ல. ஆனா ஒரு சிகாரோட விலை 125 ரூபாய். அது இங்கிட்டு கிடையாது, இம்போர்ட்டட். அது வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் அடிக்கிறது. அது இன்னைக்கு நம்ம இந்தியால இந்தியன்ஸ் எத்தனை இந்தியன் விஐபி அதை யூஸ் பண்றோம். காரணம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 125 ரூபாவா? வெறும் 125 ரூபா அவ்வளவுதான். ஒரு சுருட்டு 125 ரூபாய் அதோட விலை. அப்போ ஒரு பாக்ஸ் இவ்வளவு பெருசுல 20 சுருட்டு வரும். அவன் வந்து அது ஸ்டைல வச்சு நடிச்சாதான் அவன் அந்த அந்த சிகார் ஒண்ணு ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த சிகார் ஒண்ணு நடிச்சானா தான் அந்த சிகார் பத்து வச்சுன்னு போனாதான் அவனுக்கு மோஷனே வரும். இல்லைன்னா அவனுக்கு மோஷனே வராது அவனுக்கு. புரியுதா? சில பேர் நம்ம அருங்காட்சியமா ஆன்ஸ் இல்லைன்னா தலை வச்சிடும், காலையில வருவானுங்க. மச்சான் ஆன்சர் தான், மச்சான் ஆன்சர் தான். ஏன்னா பாத்ரூம் போனடா ஆன்சர் காரணம் போலாமா? எப்படி நீங்க பார்ப்போம். சாப்பிடலாம்.